வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு விஷ்ணு இலை. இந்த கதையும் நம்மாத்து கதைகள்ங்கிற தொகுப்பில் உள்ள டாக்டர் ஷியாமா சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய கதை, சிறுகதை. கதைக்கு போலாமா? வைஷாலிக்கு சமையலில் மனம் ஈடுபட மறுத்தது. வருடா வருடம் வருகின்ற இக்கட்டு வந்தே விட்டது. அம்மாவின் தொலைபேசி அழைப்பு வரும்போதெல்லாம் கை காரியங்களை அப்படியே போட்டது போட்டபடி போட்டுவிட்டு ஆசையாய் பேசுபவள்தான் அவள். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் இந்த தொலைபேசி அழைப்பு ஏனோ அவள் இயல்பை முற்றிலும் மாற்றி விடுகிறது. அம்மாவுக்காக எல்லாம் சகித்து கொள்கிறாள். இது மட்டும் அவளை மகா சங்கடத்தில் ஆழ்த்தி விடுகிறது. அவளுக்குள் உண்டாகும் இனம் புரியாத சங்கடங்களை அம்மாவிடம் ஒளிவு மறைவில்லாமல் அப்படியே வெளிப்படுத்தியும் இருக்கிறாள். அம்மாவுக்கும் அவை யாவும் நன்கு தெரிந்துதான் இருந்தது. இருந்தும் இது போன்ற சில விஷயங்களில் வைஷாலியின் சங்கடங்களை அவள் பொருட்படுத்துவதே இல்லை. அம்மாவின் இந்த பாராமுகம் புரிந்துதான் இருந்தது. அதற்காக அவள் மீது வைஷாலிக்கு கோபம் ஏற்படுவதில்லை. மாறாக, பாவம், அவளால் என்ன செய்துவிட முடியும்? இடுக்கிக்குள் மாட்டிக்கொண்டே எறும்பாக தவிக்கிறாள் என்று பச்சாதாபமே அவள் மீது தோன்றிவிடுகிறது. அம்மாவின் தொலைபேசி அழைப்பு வந்தே விட்டது. ஓடி வந்து எடுத்து, ஹலோ அம்மா என்றாள். ஏன் இப்படி மூச்சு வாங்குகிறது உனக்கு? ஓடி வந்து எடுத்தியா? எப்பப்பாரு ஒரு பரபரப்பு உனக்கு. இத்தனைக்கும் வேலைக்குன்னு வெளியில் போகிறவ இல்லை. பகவானா பார்த்து வீட்லேயே 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலை கிடச்சிருக்கு. ஆனால் உன்னை எப்போ கூப்பிட்டு நிதானமாக பேசுறதுன்னே எனக்கு தெரியல. எப்பப்பாரு ஊர் பிரச்சனைகளை இழுத்து போட்டுண்டு காலில் சக்கரத்தை கட்டிண்டு தம்படிக்க பிரயோஜனமில்லாத ஓட்டம். உன்னை மேலே படிக்க வைக்காதது, நிரந்தரமாக ஒரு வேலைக்கு அனுப்பி வைக்காததுன்னு எல்லாம் என்னோட கோழைத்தனம். அந்த காலத்தில் உங்கள் தாத்தாவை மீறி எதையும் செய்ய எனக்கு தைரியம் இல்லாமல் போச்சு. அவர்கள் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேன்னு வருத்தப்படாத நாளே இல்லை வைஷு. அம்மா கண் கலங்குவது அந்த தொலைபேசியில் கூட தெரிந்தது. அம்மாவின் இந்த புலம்பல் ஓய்ந்ததாகவே தெரியவில்லை. ஆரம்பத்தில் வைஷாலியும் இப்படித்தான் நினைத்தாள். ஆனால் ஒருபோதும் இதற்காக அம்மாவை வெறுத்ததில்லை. அன்றைய காலகட்டத்தில் அம்மாவே பெரிய குடும்பத்து 3வது மாட்டு பெண்ணாக அடங்கி ஒடுங்கித்தான் இருக்க வேண்டியிருந்தது. அவர்களின் வார்த்தையை மீறி என் பெண்ணை மேலே படிக்க வைக்கிறேன், வேலைக்கு அனுப்புகிறேன் என்று அவள் சொல்லியிருந்தால் அவர்களின் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்று வைஷாலிக்கு நன்றாகவே தெரியும். இப்போது இதெல்லாம் நினைத்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை. காலம் கடந்து போச்சு. விதிப்படிதான் வாழ்க்கை என்ற ஞானமும் வந்தாச்சு. அம்மா, அடுப்பில் வேலையாக இருக்க, அவர் ஆஃபீஸ் கிளம்புற நேரம் என்று மெல்ல இழுத்தாள். எல்லாம் எனக்கு தெரியும் வைஷு. என்னைக்கு ஒழிஞ்சது உனக்கு? சரி, விஷயத்துக்கு வர புதன்கிழமை உங்கள் அப்பா திதி. விஷ்ணு இலைக்கு நீ தான் மாப்பிள்ளையை கூப்பிட்டா ஆஃபீஸ்னு சொல்லிடுவார். திதி என்ன நம்ம சௌகரியப்படி வருமா என்று அம்மா முடிப்பதற்குள் அம்மா என்று குறுக்கிட்டு கத்தினாள் வைஷாலி. அம்மா அவளை மேலே தொடர விடவில்லை. வைஷு, நீ என்ன சொல்ல போறேன்னு எல்லாம் தெரியும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து போயின்று, அப்புறம் உன் இஷ்டம்தான். ஆனால் குடும்பத்தில் இதெல்லாம் சகஜம். அப்பப்போ உதறிட்டு போயிடணும். மனசில் பாறாங்கெல்லாம் ஏற்றி வச்சு காலம் பூரா சுமக்கக்கூடாது, மறந்துடாத. ஃபோனை வைத்து விட்டாள் அம்மா. ஆண்டுதோறும் திதி அப்பாவுக்கு, விஷ்ணு இலை வைஷாலிக்கு. திருமணமாகி அடுத்த வீட்டுக்கு சென்றுவிட்ட வீட்டு பெண் என்ற ஒரே உரிமையில் அவருக்கும் அவளுக்கும் அது மட்டுமே பந்தம். இனி அந்த திதி நாள் வரும் வரை அவளுடைய அப்பா அவள் மனதில் வந்து உட்கார்ந்து கொண்டு விடுவார். அவரது நினைவுகள் அவளை நடைப்பிணமாக்கும். அவளுடைய அப்பாவை பற்றி யாரும் எந்த பேச்சும் பேச மாட்டார்கள். அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கை அவருடையது. பரபிரம்மம் என்றுதான் அவரை ஊரில் அடையாளப்படுத்துவார்கள். அவரும் அப்படித்தான் இருந்தார். அதற்கு அர்த்தம் என்னவென்று புரியாத காலமும் இருந்தது. உங்கள் அப்பா பேரு பரபிரம்மமா என்று கேட்ட பள்ளி தோழியை பளீரென்று அறைந்ததும், அதற்காக டீச்சரிடம் திட்டு வாங்கி கொண்டு வகுப்பிற்கு வெளியே நின்றதும் இன்னமும் பசுமரத்தாணி போல் அவள் மனதில் இருந்தது. எங்கள் அப்பாவை ஏன் எல்லோரும் பரபிரம்மம்னு கூப்பிடுறா பாட்டி என்று கேட்டிருக்கிறாள் வைஷாலி. பெற்றவளுக்கு தெரியாமலா இருக்கும்? ஆனால் அவள் சொல்கின்ற விளக்கம் அன்றிலிருந்து இன்று வரை வைஷாலிக்கு புரிந்ததில்லை. அப்பா ஏன் எப்படியோ இருக்கார், பெரியப்பாக்கள் சித்தப்பாக்கள் போல் அவர் ஏன் இல்லை
சாப்பிடுறார், தூங்குறார், வான்னா வரார், போன்னா போறார், உட்காரு என்றால் உட்காருகிறார். பசின்னு சொல்ல மாட்டார், சாப்பாடு போதும்னு சொல்ல மாட்டார். நீங்கள் சாப்பிட்டது போதும், இதுக்கு மேலே சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுன்னு பரிமாறுறவா சொன்னால் மறுபேச்சு இல்லாமல் எழுந்து போயிடுவார். அவர் ஏன் இப்படி என்று வைஷாலிக்கு புரிந்ததே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அவர் காலிலிருந்து ரத்தம் கொட்டியது அவருக்கு தெரியவே இல்லை. ஆனால் அனைவருக்கும் தெரிந்தது. அவர் நடந்து வந்த இடமெல்லாம் இரத்த காலடி. எங்கே இடிச்சின்றார், எப்படி காயம்பட்டது, எத்தனை கேட்டாலும் அவர்கிட்டேருந்து பதிலே வராது. அம்மாவுக்கு எல்லாம் பழகி போயிடுத்து. வைஷு, அப்பாவை டாக்டர் சீனிவாசன் கிட்ட அழைச்சிட்டு போய் ஒரு கட்டு போட்டுண்டு வந்துறேன் என்பாள். அங்கதான் போக முடியும். அந்த ஒரு டாக்டருக்குத்தான் அப்பாவை பற்றி நன்றாக தெரியும். கேள்வி எதுவும் கேட்டு கஷ்டப்படுத்தாம கட்டு போட்டு கையில் சில மாத்திரைகளையும் கொடுத்து அனுப்புவார். அவருக்கு ஒன்றும் ஆகாது, பரபிரம்ம மாதிரி என்று யார் அழைத்து கொண்டு போனாலும் சொல்லி அனுப்புவார். அவருக்கு ஒன்றும் ஆகத்தான் இல்லை. அப்பா ஏன் இப்படி இருக்கார் டாக்டர் என்று கேட்டால் சலனமற்ற முகத்தோடு, உங்கள் அப்பாவுக்கு என்னம்மா, ஜம்முன்னு தானே இருக்கார் என்று அவர் சொல்வது கொஞ்சம் கூட பிடிக்காது வைஷாலிக்கு. இப்படி சொல்லவா நீங்கள் டாக்டருக்கு படிச்சிங்கன்னு கத்தணும் போல தோணும். தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு சொல்லுங்க டாக்டர் என்று நம்பிக்கையோடு கேட்டாள் ஒரு முறை. அதெல்லாம் பெரியவா பார்த்துப்பா என்று விட்டார். தன் வீட்டு பெரியவர்களைத்தான் சொல்கிறார் என்று நினைத்து கொள்வாள் வைஷாலி. ஆனால் அந்த டாக்டர் அவர் முன் இருந்த மகா பெரியவாளை சொல்கிறார் என்று பின்னாட்களில்தான் புரிந்தது. எப்போதும் விசேஷங்களுக்கு வந்து போகும் பாட்டியின் உறவுக்கார தாத்தா அவளிடம் ரொம்பவும் பிரியமாய் பழகுவார். அவரிடம் கேட்டு பார்த்தாள் அதே கேள்வியை. அவர் சித்த புருஷர் மாதிரிமா, ஞானி, பரபிரம்ம ஸ்வரூபி, என்ன குறைச்சல், திடமா இருக்கார், மணிமணியா 2 குழந்தைகளை பெற்றிருக்கார், சம்பாதிச்சு உங்கள் அப்பாவை உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுறா உங்கள் அம்மா. யாருக்கு இப்படி ஒரு கொடுப்பன் இருக்கு சொல்லு, அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று விட்டார். பாட்டியின் தங்கை என்று ஒரு பாட்டி மெட்ராஸ்லேருந்து வந்து போவா. அவள் வந்துட்டா அவளுக்கு எடுபடி வேலை வைஷாலிக்குத்தான். ரொம்ப விரட்டி வேலை வாங்குவா. அந்த பாட்டிக்கிட்ட ஒரு தடவை கேட்டு பார்த்தாள், எங்கள் அப்பா ஏன் இப்படி இருக்கார் பாட்டி என்று. அவனுக்கு என்ன, ராஜாவட்டமாக இருக்கான், திரிகால சந்தியாவந்தனம் செய்கிறான், கோவில் குளம் போகிறான், பக்தி ஸ்ரத்தையாக இருக்கான், ஆற்றுல யார் எதை சொன்னாலும் அழுக்காமல் சலிக்காமல் செஞ்சு தரான், எந்த கச்சேரினாலும் முதல் வரிசையில் போய் உட்காந்து கேட்டுட்டு வரான், நன்னா சாப்பிட்றான், வேறு என்ன வேணும் உனக்கு. உங்கள் பாட்டி அவனுக்குன்னு மெட்ராஸில், அதுவும் மயிலாப்பூரில் வீட்டை கட்டி வச்சிருக்கா. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம், நீயே சொல்லு என்று வாயில் வெற்றிலைப்பாக்கை குதப்பிக்கொண்டு அந்த பாட்டி பேசியதை கேட்டதும் ஜீவு ஜீவுன்னு முகம் சிவந்தது வைஷாலிக்கு. இந்த பாட்டிக்கு நான் கேட்டதே புரியல போலிருக்கே, நான் ஒன்று கேட்டால் அவள் வேற எதையோ பேசுகிறா என்று விருட்டென்று எழுந்து போய்விடுவாள். டாக்டர் அத்துக்கு அப்பாவை ஒரு தரம் அழைச்சிட்டு போன போது, இவனை எதுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்த வைஷாலி, இவனுக்கு எது வந்தாலும் தானே சரியாயிடும், மருந்து மாத்திரை ஒன்றும் வேண்டாம் இவனுக்கு என்று அலட்சியமாக பேசின அந்த ஓசி பேப்பர் மாமாவை கண்டாலே வைஷாலிக்கு பிடிக்காது. எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணணும்னு, நீங்கள் சொல்ல தேவையில்லை, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கோ என்று எரிந்து விழுந்தாள் வைஷாலி. இந்த வயசில் உனக்கு இப்படி கோபம் வரக்கூடாது பொண்ணே, நல்லதுக்கு இல்லை. சரி சரி, உங்கள் அப்பாவை பத்திரமா கையை பிடிச்சி அழிச்சுட்டு போ, தடுமாறி விழுந்துட போகிறான் என்றவரை எரித்து விடுபவள் போல் பார்த்து கொண்டே, உங்களுக்கு இப்படி ஒரு அப்பா இருந்திருந்தால் என் வலி தெரியும் என்று முணுமுணுத்தபடி அப்பாவின் கரங்களை அழுத்தி பிடித்து கொண்டு சாலையில் நடந்தாள். காலங்கள் உருண்டு கொண்டே இருந்தன. அப்பா அப்படியே தான் இருந்தார். அப்பாவுடனான அம்மாவின் போராட்டங்கள் அம்மாவை விட வைஷாலிக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. அப்பா அவர் உடம்புக்கு குளிப்பார். மார்கழி பனியில் உயிர் உருக்கும் பச்சை தண்ணீரும் அவரை பாடுபடுத்தியதில்லை. அவர் வயிற்றுக்கு சாப்பிடுவார். அறுசுவை அறிந்ததில்லை, அளவுகள் அறிந்ததில்லை, பசி பசி என்று பறந்ததில்லை, போதும் போதும் என்று நிறைந்ததும் இல்லை. வஞ்சனை இல்லாமல் சாப்பிடுவார். வயிற்றுப்படுத்தல்கள் இல்லை, சதை போடுதலும் இல்லை, சதை வற்றுதலும் இல்லை. எங்களுக்கு தெரிந்த வரையில் அவருடைய தேகம் மாற்றங்களையே கண்டதில்லை. அப்பா அவர் தூங்குவார். ஆனால் எப்போது தூங்குவார், எப்போது எழுந்திருப்பார், எப்படி தூங்குவார், எதன் மீது தூங்குவார் என்று எதற்கும் நியதிகள் இல்லை.
ஆழ்நிலை தூக்கம் அவருக்கு உண்டா? யாருக்கும் தெரியாது. ஏனெனில் யாருக்கும் எந்த நேரத்திலும் தொட்டவுடன் எழுந்து பின்கட்டு தோட்டத்திற்கு நள்ளிரவிலும் துணைக்கு வருவார். முகம் சுளித்ததில்லை, ஒரு வார்த்தை பேசி மறுத்ததில்லை. நாளைக்கு பரீட்சை படிக்க வேண்டும், 4 மணிக்கு எழுப்பி விடுறேளா என்று எந்த குழந்தையாவது அவரை கேட்டுவிட்டால் 3 மணிக்கே எழுந்து உட்கார்ந்து கொண்டு 4 மணிக்காக கடிகாரம் பார்த்திருப்பார். அவருடைய தேகம் பற்றி யாருக்கும் எந்தவித புரிதலும் இல்லை. தனக்கு ஒரு தேகம் இருக்கிறது என்கிற உணர்வு கூட அப்பா என்கிற அந்த பரபிரம்மத்திற்கு இருந்ததாக யாரும் அறிந்ததில்லை. சிறு கட்டி முளைத்திருந்தாலும் பெரும் குருதி வழிந்தோடி இருந்தாலும் அவர் அறிந்திருக்கவே மாட்டார். அத்தகைய ஒரு சம்பவத்தை இன்று நினைத்தாலும் வைஷாலியின் கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் பெருக்குகிறது. அது மட்டுமே அவள் பெற்றவனுக்கு செய்யும் அஞ்சலி. ஆண்டாண்டு காலங்களாய் அப்பாவை சுற்றும் இந்த பிரமிப்புகளுடன் அம்மாவும் காலத்தை பிடித்து தள்ளிக்கொண்டேதான் இருந்தாள். திடீர் என்று அப்பாவுக்கு ஏதாவது நிகழ்ந்து வயிற்றை கலக்கி கொண்டேதான் இருக்கும். தன் பிரச்சனைகள் தன்னோடு போகட்டும் என்று அம்மா தவிக்கும் தருணங்களில் செய்வதறியாது தள்ளி நின்று தவித்த காலங்களில் வைஷாலி மனம் சிதறி போனதுண்டு. அம்மா சந்தோஷமாக முகமலர்ந்திருந்த தருணங்களின் நினைவுகள் மிக குறைவுதான். அவளுடைய சந்தோஷ குமிழ்களுக்கு எப்போதுமே அல்ப ஆயுசுதான். ஊரில் 4 குளம் குட்டைகள், அதையும் விட்டால் வீட்டு தோட்டத்து கிணறு, ஏதாவது ஒரு நீர்நிலைக்குள் அப்பாவின் தேகம் அடிக்கடி சங்கமித்துவிடும். சொட்ட சொட்ட ஈரத்துடன் ஊர் மக்கள் தூக்கி வந்து கூடத்தில் கிடத்துவார்கள். அந்த ஊர் மக்களுக்கு இது சர்வ சகஜம். ஆயுசு கெட்டிமா இந்த ஐயாவுக்கு, விழுந்து விழுந்து பழைக்கிறாரு என்பர் சிலர். உன் மாங்கல்ய பலம்தான் இவருக்கு ஆயுசு கொடுத்துக்கிட்டே இருக்கு. புது குளத்தில் போனவங்க வெளியே உயிரோடு வந்ததா சரித்திரமே இல்லை என்பர் சிலர். தன் மீது வீசப்பட்ட அந்த வார்த்தைகள் தரும் வேதனையுடன் அம்மா கண்ணீர் விட்டு கொண்டே கூழ்மோர் காய்ச்சி எடுத்து கொண்டு வந்து அப்பாவுக்கு கொடுப்பாள். அப்போது அவள் முகம் பாறாங்கல்லாய் இறுகி இருக்கும். அப்பா ஏன் இப்படி இருக்கிறார்? என்ன தேகம் இது? குளத்தில், கிணற்றில், ஆற்றில்தான் குளிப்பேன் என்று ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கிறார்? குளியலறையில் தண்ணீர் தொட்டி கட்டி நிரப்பி வைத்திருந்தால் கூட லட்சியம் செய்வதில்லை. அப்பா, உனக்கு ஒரு மனைவி, குழந்தைகள் என்று ஒரு குடும்பம் இருக்கிறதே, தெரியுமா உனக்கு என்று கேட்டு அவரை உலுக்கி எடுக்க வேண்டும் என்று வெறி உணர்வு தோன்றும் வைஷாலிக்கு. எதுவும் பிரயோஜனமில்லை. எதற்கும் பதில்கள் இல்லை. அம்மாவுக்கும் கூட இத்தகைய ஒரு வெறி உணர்வு வரும் என்று பின்னாட்களில் அவள் சொல்லி கேட்டிருக்கிறாள் வைஷாலி. நீ அப்படி அவரை கேட்டிருந்தால் ஒருவேளை மாறி இருப்பாரோ? கேட்டு பிரயோஜனமில்லை வைஷு. அவரை பெற்ற அம்மாவுக்கு கிடைக்காத பதில்கள் நேற்று வந்து எனக்கு கிடைத்து விடுமா? பின்ன என்னதான் பண்ணுறது? வாழ்ந்துதான் தீர்க்கணும். வைஷாலிக்கு திருமணமாகி குடித்தனம் போனதும் தான் அம்மாவின் இழப்புகள் புரிந்தன. எத்தனை இழந்திருக்கிறாள்! இது என்ன வாழ்க்கை? ஒரு நொடியில் தூக்கி எறிந்துவிட்டு நடையை கட்டியிருக்கலாமே. எது அவளை கட்டி போட்டு வைத்தது? குடும்பமா, கௌரவமா, சமூகமா, பெற்று போட்டதுகளா? எதுவும் இல்லை. அவளுடைய மனசாட்சி, அதுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு கிடந்தாள். எல்லா நிதர்சனங்களும் புரிந்த பின் வைஷாலி அம்மாவை அதிசயமாய் பார்க்க தொடங்கினாள். காலங்களின் விரயத்தில் வைஷாலியின் மனம் பக்குவப்பட்டு போனது. அப்பா என்கிற பரபிரம்மத்தின் வாழ்க்கை விசித்திரங்களை மனம் மெல்ல மெல்ல ஏற்றுக்கொண்டு விட்டது. அதன் பிறகு அம்மாவின் சிரமங்களும் சகிப்புத்தன்மையும் புரிந்து அவளை நடமாடும் தெய்வமாகவே பார்க்க தொடங்கினாள். சந்தன சிலை போல் இருந்தாள். சங்கீத சாகரமாய் பிரவாகித்தாள். சம்பாதித்தாள். கண் பார்த்ததை கை செய்யும் வித்தகியாக திகழ்ந்தாள். நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நெஞ்சமுமாய் வாழ்க்கையின் வருத்தங்களை வீரமாய் எதிர்கொண்டாள். அவர்களையும் இவர்களையும் பார்த்து அங்கலாய்க்க மாட்டாள். அவள் புருஷன், இவள் புருஷன் என்று எந்த புருஷனையும் பார்த்து தன் புருஷனோடு ஒப்பிட்டு உருக மாட்டாள். அவள் அன்பே உருவானவளாய், தாய்மையே தனக்கானவளாய் வீறு நடை போட்டாள். சராசரி மனைவிக்கான எதிர்பார்ப்புகளை துறந்தாள். தாய்மை மட்டுமே தனக்கான அடையாளமாக்கி கொண்டு பெற்றவைகளை பேணி வளர்த்தாள். அதே சமயத்தில் உற்றவனையும் உயிராக காப்பாற்றினாள். இப்படி அம்மா பற்றிய கணிப்புகளும் கருத்துகளும் வைஷாலிக்கு நிறையவே உண்டு. போனால் போகட்டும் என்று ஒரே ஒரு துடுப்பை தூக்கி வீசி எறிந்திருந்தான் இறைவன் அவளுக்கு. அது வேறு ஏதும் இல்லை. தலை நிமிர்ந்து அவளை நடைபோட வைத்த அரசாங்க உத்தியோகம். அது ஒன்றுதான் அவன் அவளுக்காக மனமிறங்கி அருளி இருந்தது. அவளும் அதனை உடும்பு பிடியாக பிடித்து கொண்டு புருஷனை முதுகிலும் பிள்ளைகளை கைகளிலும் பிடித்து கொண்டு குடும்ப சாகரத்தில் எதிர்நீச்சல் போட்டாள்.
அப்பாவின் அந்த கடைசி பிரளயம் இன்று நினைத்தாலும் வைஷாலிக்கு நெஞ்சம் படபடக்கும். அன்று அவளுக்கு திருமண நாள். அம்மாவின் தொலைபேசி வாழ்த்துக்களை எதிர்பார்த்து காத்திருந்தாள். நேரம் போய்கொண்டே இருந்தது. அழைப்பு வரவே இல்லை. அவளே செய்த அழைப்புகளுக்கும் பதில் இல்லை. தொலைபேசியின் மணி அடித்துக்கொண்டே இருந்ததை தவிர அம்மா எடுக்கவே இல்லை. இனம் புரியாத பயம் இதயத்தை இறுக்கியது. வீட்டை பூட்டிக்கொண்டு ஆட்டோவில் கிளம்பிவிட்டாள். அம்மாவின் வீட்டு அழைப்பு மணியை பலமுறை ஒலிக்கச் செய்தும் கதவு திறக்கப்படவில்லை. பல முயற்சிகளும் தோற்றன. மூடியிருந்த ஜன்னல்களில் காதுகள் பதித்து கேட்டாள். உள்ளே அம்மாவின் குரல் கேட்கிறது. வார்த்தைகள் சரியாக விழவில்லை. யாருடன் பேசுகிறாள்? மீண்டும் அழைப்பு மணியை ஒலிக்கச் செய்தாள். வீட்டுக் கதவை பலமாக தட்டினாள். பலன் இல்லை. அம்மா, அம்மா, கதவை திறம்மா என்று பெரிதாக ஓலமிட்டாள். பெற்ற வயிறு பிசைந்திருக்க வேண்டும். கதவை சிறு கீற்றாக திறந்து அம்மா தெரிந்தாள். என்னாச்சு உனக்கு? ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிற? ஃபோனையும் எடுக்கலை. எங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். உன் வாழ்த்துக்காக காத்து காத்து வரலன்னதும் பயந்து ஓடி வந்திருக்க. கதவை திற, நமஸ்காரம் பண்ணணும் என்று படபடத்தாள் வைஷாலி. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு வைஷாலி. நீ கற்பகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வந்துடு. கதவை சாத்திர போறா. போ, சீக்கிரம் போ. அம்மா அவளை விரட்டி அடிப்பது போல் பட்டது. உள்ளே எதுவோ சரியில்லை. அம்மா எதையோ மறைக்கிறாள். வைஷாலியின் நெஞ்சக்கூட்டில் ஒரு அபாயமணி ஒலித்தது. அம்மா, உள்ளே ஏதோ விபரீதம் நடந்திருக்கு. நீ என்னை தவிர்க்க பார்க்குற. அப்பாக்கு என்னமோ பிரச்சனை. நான் பார்க்கணும். தள்ளிக்கோ, வழிவிடு என்றபடி அம்மாவை வலுக்கட்டாயமாக தள்ளியபடி உள்ளே நுழைந்தவள் கண்ட காட்சியில் உறைந்தே போனாள். அன்று அவள் கண்களை நிறைத்த காட்சி இன்றும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அப்பாவின் திதி என்று அம்மா சொல்லும் அந்த நிமிடத்திலிருந்து மீண்டும் திரைப்படமாக கண்களை நிறைத்து நிற்கும். அன்று அம்மா அந்த சூழலை சமாளித்த விதம் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சாத்தியமில்லாமல் போயிருக்கும். அந்த காட்சி கூடம் முழுவதும் இரத்த வெள்ளம். அப்பாவின் தலை முழுக்க ஒரு 9 கஜ புடவை சுற்றப்பட்டு சுவர் ஓரமாக சாய்க்கப்பட்டிருந்தார். வீடு முழுக்க இரத்தத்தின் வீச்சம் துடைத்து துடைத்து எங்கும் வெளிர் சிவப்பு கரைகள். அப்பாவின் சுவாசம் மட்டும் நிதானமாகவே இருந்தது. வைஷாலியை கண்டதும் அவர் முகம் அதீத வருத்தத்தை வெளிப்படுத்தியது. ஏறக்குறைய அழுவது போல் இருந்தார். இப்படி ஆயிடுத்தே, நான் என்ன செய்யட்டும் என்கிற பாவனை. அம்மாவை பார்த்தாள். அழுது அழுது ஓய்ந்திருந்த அவள் முகம் சலனமற்று இருந்தது. அந்த ஒரு நொடி பொழுதில் இறைவன் மீது மகா கோபம் கொண்டாள் வைஷாலி. பூஜை அறைக்கு ஓடினாள். புவனேஸ்வரி அதீத ஆடை ஆபரண அலங்காரத்தில் ஜொலித்து கொண்டிருந்தாள். அத்தனையும் அம்மாவின் கைவண்ணம். எங்கிருந்து அவ்வளவு உக்கரம் வைஷாலிக்கு வந்தது என்று தெரியவில்லை. மடமடவென்று புவனேஸ்வரியின் அத்தனை அலங்காரங்களையும் கலைத்தாள். ஏ வைஷு, என்ன பண்ற? பைத்தியம் பிடிச்சுடுத்தா உனக்கு? அவ என்னடி பாவம் பண்ணா? குறுக்கு. அவ ஒருத்தி தான் எனக்கு தைரியம் சக்தி எல்லாம் கொடுக்குறா. அவ முகத்தை பார்க்கும்போது மட்டும்தான் நான் நானா இருக்கேன். அவ தான் என் மூச்சு. கீழவை அவளை. வைஷுவின் கைகளில் இருந்த புவனேஸ்வரி விக்கிரகத்தை பிடுங்கி மீண்டும் அழகுபடுத்தினாள். நீயும் உன் பக்தியும், உனக்கு அவ மேலே இருக்கிற அக்கறையில் ஒரு இம்மி அளவு கூட அவளுக்கு உன் மேலே இருக்கலை. இருந்திருந்தா இப்படி வருஷக்கணக்காக உன்னை கொடுமைப்படுத்துவாளா? வைஷாலி அழுது கொண்டே கத்தினாள். என் புவனேஸ்வரியை ஒன்றும் சொல்லாத வைஷு. இப்படி இருக்கிறது உங்கள் அப்பாவோட கர்மா. அவருக்கு நான் இப்படி செய்யறது என்னோட கர்மா. உனக்கு இதெல்லாம் புரியாது வைஷு. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. இதை விட எத்தனையோ கண்டங்களிலிருந்து உங்கள் அப்பா பிழைச்சி வரலையா? நல்ல நாளும் அதுவுமா நீயும் மாப்பிள்ளையும் ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டாமன்னு தான் சொல்லலை. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பழகி போச்சு. நான் சொல்கிறத கேளு வைஷு. நீ சீக்கிரமாக கோவிலுக்கு போயிட்டு வா. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். பாத்ரூமில் கீழே உட்காந்து குளிச்சிருக்கார். எழுந்திருக்கும்போது உச்சி மண்டையில் குழாயில் இடிச்சுண்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டார். குளிக்க போனவர் இன்னும் வரலையேன்னு போய் பார்த்தா பாத்ரூம் முழுக்க ரத்த வெள்ளமாக இருந்தது. முதல்ல எதுவுமே புரியல வைஷு. கொஞ்ச நேரம் ஆச்சு நான் நிதானத்துக்கு வர்றதுக்கு. என் நல்ல நேரம், அவருடைய அதிர்ஷ்டம், நம் மாத்து மகமாயி. ஆத்து வேலைக்காரியை அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று பாட்டி சொல்லி கொடுத்துருக்கா. அவர்கள்தான் காவல் தெய்வங்கள் என்று சொல்லுவாள். அந்த நேரம் வீட்டில் இருந்தா 2 பேருமா பிடிச்சு தூக்கி கூடத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டோம். அவ தான் கை நிறைய மஞ்சப்பொடியை அவர் உச்சி மண்டையில் வச்சு துணி கட்டு போட்டு விட்டா.
ஆனால் ஒரு நிமிஷத்தில் அந்த துணி ரத்த வெள்ளம் ஆயிடுத்து. அதான் கையில் சட்டுன்னு கிடைச்ச 9 கஜ புடவையை எடுத்து சுற்றி விட்டோம். அது உங்கள் பாட்டியோட புடவை. அவருக்கு பெத்தவை இல்லையா? 5 நிமிஷம்தான் ஆயிருக்கும். அவர் கண்ணை திறந்து அம்மா அம்மான்னு கூப்பிட ஆரம்பித்தார். ஓடி வந்து என்ன வேணும், படுத்துக்கிறலான்னு கேட்டேன். பசிக்கிறதுன்னர். ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்தேன். இப்போ அமைதியாக இருக்கார். டாக்டர் சிவராமனும் வந்து பார்த்துட்டு, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, இருந்தாலும் மண்டையில் 4 ஸ்டிச்சு போட வேண்டியிருக்கும், ஓபிக்கு கூட்டின்னு வந்துருங்கன்னார். ஆட்டோக்காரனையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். வைஷு, நீ பயப்படாமல் இரு, நிம்மதியாக கோவிலுக்கு போயிட்டு வா என்று சொல்லி கொண்டிருந்த அம்மாவை ஆழமாக பார்த்தாள். இவளால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். இதே இடத்தில் வேறு ஒருத்தியாக இருந்திருந்தால் ஊரை கொட்டி உறவை கொட்டி அமர்க்களம் செய்திருப்பாள். அழுது புலம்பி ஒப்பாரி வைத்திருப்பாள். ஆனால் இவளோ, இது என் கர்மா, நான் மட்டுமே அனுபவிக்க வேண்டியது, இதற்கும் வேறு யாருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று உறுதியாக நின்று கொண்டிருந்தாள். வைஷு அவளிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டாள். எப்படிப்பட்ட வாழ்க்கையும் இறை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அதனை கம்பீரமாக சமாளித்து விடலாம் என்கிற தத்துவத்தை வாழ்ந்து காட்டி கற்பித்தாள் அம்மா. ஆனால் அந்த நொடி பொழுதில் தெய்வங்களின் மீது அளவற்ற ஆத்திரம் வரத்தான் செய்தது. அம்மாவுக்கு நிதானமான நிம்மதியான வாழ்க்கை விதிக்கப்படவே இல்லையா? ஆயுசு முழுவதும் இந்த பதி சேவையிலேயே அவள் வாழ்க்கை முடிந்து விடுமா? வாழ்வின் வசந்தங்கள் எதுவுமே அவளுக்கு விதிக்கப்படவே இல்லையா? கொஞ்ச நாட்களாவது அவளை வெளி உலகத்திற்கு அழைத்து வந்து எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று அவள் லயித்து பாடுவதற்கான தருணங்களை அவளுக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கவே முடியாதா என்றெல்லாம் நினைத்து மருகினாள் வைஷு. அப்பாவுக்கான வைத்திய முறைகளிலும் அம்மா தீர்மானமாகவே இருப்பது வைஷாலியை ஆச்சரியப்படுத்தும் மற்றொரு விஷயம். அவருக்கும் அவளுக்கும் எது நடந்தாலும் தானும் பதறமாட்டாள், யாரையும் பதற வைக்கவும் மாட்டாள். அன்றும் அப்படித்தான் திடமாக இருந்தாள். அப்பாவை அருகிலுள்ள மருத்துவமனையின் ஓபி எனப்படும் புது நோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்று விவரங்களை சொல்லி தையல் போட்டு அனுப்புங்கள் என்றாள் அம்மா. கேஷ் கவுண்டரில் இந்த சீட்டை காண்பிச்சு பணத்தை கட்டுங்க என்று கராராக சொன்ன டியூட்டி டாக்டரை நிதானமாக பார்த்து, முதல்ல வைத்தியம், அப்புறம்தான் பணம், நாங்கள் எங்கேயும் ஓடி போயிட மாட்டோம் என்றவளை நிமிர்ந்து பார்த்த அந்த இளம் வயது டியூட்டி டாக்டர், நீங்கள் உங்கள் புருஷன் உயிரோட விளையாடுறீங்கம்மா, நீங்களே வைத்தியத்தை தாமதப்படுத்தி பேஷண்ட்டை கொல்ல பார்க்குறீங்கன்னு என்னால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் தெரியுமா என்று மிரட்டும் துணியில் பேசிய டாக்டரை பார்த்து, டாக்டர் சிவகுமார் இல்லையா இங்கே? அவர் சொன்னதைத்தான் சொன்னேன். சரி, நான் அவர் இருக்கும்போதே இவரை கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு, வைஷாலி அப்பாவை கைப்பிடிச்சுக்கோ என்று கிளம்ப எத்தனை தவளை எழுந்து நின்று தடுத்தார் அந்த டாக்டர். நீங்கள் டாக்டர் சிவகுமார் சொந்தமா? இதை முதல்லையே சொல்லியிருக்கலாமே அம்மா என்றபடியே நர்ஸை அழைத்து மடமடவென்று உத்தரவுகளை கொடுத்தார். சில நொடிகளில் அப்பாவுக்கு மண்டையில் தையல் போட்டு கட்டி கட்டி நீங்கள் கூட்டிட்டு போங்கம்மா என்றார். அம்மா அவருக்கு நன்றிகள் சொன்னாள். வைஷு அப்பாவை கைப்பிடித்து கீழே இறக்கி நடக்க வைத்தாள். அம்மா, நான் பயிற்சி டாக்டர், இங்கே உங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்றால் இவரை நான் ஸ்டடி செய்ய விரும்புகிறேன். இவரை பார்ப்பதற்கு நான் உங்கள் வீட்டிற்கு வரலாமா என்று கேட்டார். நீ என் பிள்ளை மாதிரிப்பா, எப்போ வேணா வந்து பாருங்க, இது என் பொண்ணு வைஷு, இவக்கிட்ட விலாசம் ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிக்குங்க என்று நொடி பொழுதில் அந்த புதியவரின் மனம் கவர்ந்தாள். பிரதீப் என்ற அந்த பயிற்சி மருத்துவர் அம்மாவின் செல்ல பிள்ளையானார். அடிக்கடி வந்து அப்பாவின் நடை உடை பாவனைகளை பார்த்து வியந்து நின்றார். அம்மா அவருக்கு அப்பாவின் முழு சரித்திரத்தையும் புட்டு புட்டு வைத்தாள். 4 நாட்களில் அப்பாவின் மண்டை காயம் மாயமாய் மறைந்தது. அப்பா சந்தோஷமாக சாப்பிட்டார், தூங்கினார். பிரதீப் அம்மாவின் கால்களில் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து நமஸ்கரித்தார். வைஷாலி, நீங்கள் இனிமே கவலையே பட வேண்டாம், உங்கள் அப்பா அம்மா இப்போ என் பொறுப்பு, சரியா என்றதும் வைஷாலி கண்ணீர் மல்க விடை கொடுத்தாள். அம்மா கொஞ்சம் நிதானமாக சுவாசித்தாள். அதுவும் கொஞ்ச நாட்கள்தான். அப்பாவின் தேகத்தை யமன் எடுத்துக்கொண்டான். மனிதனாக இருந்தபோது கிடைத்த மரியாதையை விட தெய்வமாகிவிட்ட அப்பாவுக்கு ஏக மரியாதை கிடைத்தது. ஆண்டுதோறும் அப்பாவின் திதி அமர்க்களப்பட்டது. அம்மாவுக்கு அதில் பரம திருப்தி. இந்த ஆண்டும் இதோ அந்த தினம் வந்தே விட்டது. ஈஸ்வரா, இந்த விஷ்ணு இலையிலிருந்து என்னை ரட்சிக்க மாட்டாயா? உனக்கு கூட என் உணர்வுகள் புரியவில்லையா?
வழி முழுவதும் புலம்பிக் கொண்டே வைஷாலி அம்மாவின் வீட்டை அடைந்தே விட்டாள். நுழைந்தவுடன் அவள் கண்ட காட்சியில் உறைந்து போய் நின்றாள். அச்சு அசலாய் அப்பாவைப் போலவே ஒரு பிராமணர், அதே தேகவாகு, அதே வெற்றுப்பார்வை, சுவற்றில் சாய்ந்து கொண்டு அவர் உட்கார்ந்திருந்த விதமும் அப்பாவை உரித்து வைத்திருந்தது. மடிப்புடவையில் இருந்தாள் சகோதரனின் மனைவி. எங்கிருந்தோ வந்தவள் எத்தனை அக்கறையாய் அப்பாவை கவனித்துக் கொண்டிருந்தாள். இப்பவும் தன்னுடைய அலுவலக பதவியை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு அதிசிரத்தையாக ஸ்ரார்த்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாள். அதில் அவளுக்கு ரொம்பவும் ஈடுபாடு. வாசல்ல உட்கார்ந்திருக்கும் பிராமணரை பார்த்ததும் மலைத்து போயிட்டேளா அக்கா? நானும் அப்படித்தான் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். அப்பாவே வந்து உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், இவர் நம்ம அப்பாவே தான். யார் அழிச்சுன்னு வந்தார் இவரை என்று கேட்பதற்குள் வைஷாலியின் கண்கள் குளம் கட்டி தொண்டை தழுதழுத்தது. தெய்வந்தான் இவரை இங்கே அழிச்சுன்னு வந்தது வைஷாலி என்றபடியே வந்த அம்மா உற்சாகமாக சொல்ல ஆரம்பித்தாள். போன வாரம் திடீர்னு ஒரு நாள் வாசல்ல வேஷாடை கட்டிண்டு யாசகத்துக்கு வந்து நின்னார் இந்த பிராமணர். அரிசி பருப்பும் தட்சணையும் கொடுத்து அனுப்பலாமேன்னு எடுத்துன்னு வந்து கிட்ட பார்த்தப்போ ஒரு நிமிஷம் தடுமாறிட்டேன். உங்கள் அப்பாவே வந்து நிற்கிறாருன்னு உள் மனசு சொல்லிகிட்டே இருந்தது. சாப்பிட்றலான்னு கேட்டேன். சரின்னார். சாப்பாடு போட்டேன். சாப்பிட்ற விதம் அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருந்தது. ரொம்ப ரொம்ப கண் கலங்கிட்டேன். யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு விசாரித்தா எதுவும் பேசலை, மௌனமாகவே இருந்துட்டார். இப்படி நன்னா சாப்பிட்ற பிராமணனை விஷ்ணு இலக்கே கூப்பிடலாமேன்னு தான் இன்றைக்கி வர சொன்னேன். உங்கள் அப்பாவே இவர் ரூபத்தில் வந்து திதியை வாங்கிக்கிற மாதிரி தோன்றது என்றவளின் கண்கள் மிகவும் கலங்கி இருந்தது. அக்கா, ஒரு நிமிஷம் இப்படி உள்ளே வாங்கோ என்று சகோதரனின் மனைவி, உங்கள் அம்மா இப்படி ஒருத்தரை விஷ்ணு இலைக்கு கூப்பிட்ருக்கேன் வந்துடுவார்னு சொன்னப்போ எங்கள் 2 பேருக்கும் அவ்வளவா நம்பிக்கை இல்லை. அம்மா பாவம் யாரையோ பார்த்து ஏதேதோ நினச்சிக்கிறா, வந்தால் பார்த்துக்கலான்னு பேசாமல் இருந்துட்டோம். ஆனால் பளிச்சின்னு பட்டையாக விபூதியும் பூணலுமா வந்து நின்று இவரை பார்த்தப்போ அசந்தே போயிட்டோம். எல்லோருக்குமே அப்பா ஞாபகம் ரொம்பவும் வந்துடுத்து. இப்படி கூட உருவ ஒத்துமை இருக்குமான்னு ஆச்சரியமாக போயிடுத்து. கிட்ட போய் நானும் அவரும் அம்மாவும் ஏதேதோ பேச்சு கொடுத்து பார்த்தோம். ஒரு வார்த்தை பேசலை, தலையை மட்டும் ஆற்றார். விஷ்ணு இலையில் சாப்பிட்றலான்னு கேட்டதும் அவர் முகம் ரொம்ப பிரகாசமாக ஆச்சு. நன்னா சாப்பிடுவார் போல இருக்கு. அதான் நீங்கள் தப்பாக நினைக்கலையே என்று கேட்டவளை என்றுமில்லாத நிம்மதி புன்னகையுடன் பார்த்து, இது என் பிரார்த்தனைக்கு பலன் என்று நான் சொன்னால் உனக்கு புரியாது என்று நினைத்தபடி, எல்லாம் இறைவன் செயல், தப்பா நினைக்க இதில் ஒன்றுமே இல்லை, வா நம்ம காரியத்தை பார்ப்போம் என்றாள் வைஷாலி. வைஷாலி அந்த பிராமணரை நெருங்கி சென்று கை கூப்பினாள். நான் உங்கள் பொண்ணு மாதிரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நிம்மதி, மனசு ரொம்ப லேசாக எடுத்து. எப்போதும் இப்படி வந்து விஷ்ணு இலையை நீங்கள் ஏற்றுக்கணும் என்று வைஷாலி சொன்னதும் எல்லோருடைய விழிகளும் விரிய, அதுவரை மௌன சாமியாராக இருந்தவர் வாய் திறந்து அப்படியே ஆகட்டும் என்று விட்டு ஒரு விதமான சிரிப்பை தன் உலர்ந்த உதடுகளில் உரையச் செய்தார். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. இப்படியும் ஒரு சில மனிதர்கள் இந்த கதையில் வர அப்பா மாதிரி பரபிரம்ம மாதிரி இருக்கிறார்கள்ங்கிறத ரொம்ப அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க டாக்டர் ஷியாமா சுவாமிநாதன் அவர்கள். மேலும் இந்த கதையில் வர அம்மா கேரக்டர் ரொம்பவே அழகாக மேனேஜ் பண்ணிவிட்டு குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு கணவனை சமாளிச்சுண்டு குழந்தைகளை வளர்த்துண்டு ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க எழுத்தாளர் அவர்கள். டாக்டர் ஷியாமா சுவாமிநாதன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.